நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், இருக்கவும் மாட்டேன். லவ் யூ ஆல். நான் மீண்டும் இந்த இடத்துல என்னை இயக்குனராக்கி அழகு பார்த்த சூர்யாவுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் ஆசைப்படுற மாதிரி சூர்யா சார் ஹீரோ, அமீர் டைரக்ஷன், மற்ற எல்லா விஷயமும் வெகு விரைவிலே வரத்துக்கு அடுத்ததா தம்பி திரு கார்த்திக் அவர்கள், அப்புறமா என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் அமீர் அவர்கள் அபராஜித் பிலிம்ஸ்ல ஒரு இல்லைன்னா புதுசா ஒரு படம் பண்றதுக்கு நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். நீங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவும் நடக்கும். நன்றி. அவர் இந்த மாதிரி எதையாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப மைண்ட் வச்சுக்காதீங்க, கண்டிப்பா நடக்கும். விரைவிலேயே மௌனம் பேசியது 2 Back to the theaters. Thank you, Abhi sir. And to Amir ரொம்ப சீரியஸா இருக்காரா? Amir ரொம்ப சீரியஸா இருக்காரு. தெரியல லைலா I love you, Amir sir. And I love all of you. நான் ரிலீஸ் டைமில் கூட இந்த படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்ததில்லை, அப்பவும் போகல, இப்பவும் கடைசியாக தான் உள்ளே வந்தேன். இந்த படத்துக்குள்ளே எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் யாருன்னா லைலா தான். அப்பவும் இவர் தான் பிஆர்ஓ, இப்பவும் இவர் தான் பிஆர்ஓ. அதே நட்போட ஒரு 1/4 நூற்றாண்டுன்றது சும்மா கிடையாது. ஒரு திரைத்துறையில் எனக்கு உள்ளே நுழையும் போது எனக்கு ஒன்று வாடிவாசல் 2 எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கேன், வெற்றியும் தயாராக இருக்காரு. அதுக்கான சூழல் வந்தவர்களுக்கு தொடங்கிடுவோம். என்ஜாய் பண்ணீங்களா? உண்மையாலுமே படம் 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எஸ்டிஎஃப்எஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் கமலாக்கு வந்ததுக்கு. அண்ட் நாளைக்கு ஷோவும் ஃபுல்லு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வேலண்டைன்ஸ் வீக்குக்கு பர்ஃபெக்டான மூவியா இருக்குது. அமீர் சார், அமீர் சார் நீங்க, அமீர் சார், அமீர் சார், ப்ரொடியூசர், ப்ரொடியூசர். மௌனம் பேசியது 2 பண்ணலாமா? ப்ரொடியூசர் சார் இப்போ மௌனம் பேசியது 2 வேணுங்கிறாங்க. அமீர் சார் ஓகே சொன்னா இவர் தான் படத்தோட கேமராமேன் ராம்ஜி. இவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் கணேஷ் ரவி. இவர் தான் என்னை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். இவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. கண்ணன்
தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த படத்து மேலே இவ்வளோ அன்பு வச்சு நீங்களாம் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அகெயின். எனக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பு, அழகான ஒரு கேரக்டர் கொடுத்த ரமேஷ் சாருக்கு ரொம்ப ஆசை. சார் ஒரு தாட்டி ஆக்ஷன் சொல்லிட்டாருன்னா நான் ஆக்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் கண்ணன். பேச்சுலர் நீங்கள்? தேங்க்யூ ஸோ மச். அமீரும் நானும் சேர்ந்து முத படம் அது ஒரு இன்பமான ஒரு மீட்டிங். அது டைரக்டர் கேமராமேன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே தான் உருவாச்சு எனக்கு. இன்னி வரைக்கும் 24 வருஷம் கடந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு. அன்றைக்கி எப்படி நாங்கள் வந்தோமோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கோம். 24 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட் ஒரு இது இருக்குனாக்கா, வைப்பு இருக்குனாக்கா, அது கிரெடிட் கோஸ் டு அமீர் அண்ட் கணேஷ் சார் தான். அப்கோர்ஸ் சூர்யா சார் இருக்காரு. அப்போ பண்ண ஒரு எல்லா காதல் கடத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் இருக்கும். 3 ஹீரோயின் இருந்தும் கட்டிப்பிடிச்சி சாங் எதுவுமே இல்லாமல் யாரையும் தொடாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் இந்த கதையை சொன்ன அமீருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். இந்த வாய்ப்பு கொடுத்த கணேஷ் சாருக்கு லைலா எவ்ரிவன் தேங்க்ஸ். மௌனம் பேசிச்சா? 24 வருஷம் கழிச்சு உங்களுடைய ஆர்ப்பரிப்பு எங்களுக்கு பெரிய ஒரு எங்க மனசுக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கு. விரைவிலேயே மௌனம் பேசியது 2 எல்லாரும் வாங்க. இது ஒரு ஜென்சி கிட்டுக்கான ஒரு படம். இப்போ கூட 25 வருஷம் கழிச்சு கூட இப்ப இருக்கிற யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் சோ கேப்டிவேட்டட் பை திஸ். எல்லாரும் வாங்க. இப்ப லைலா ஒரு டயலாக் பேசுவாங்க. இப்ப எங்க பாய் ஆக்ஷன் சொல்லுவார். ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்ஷன். நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், இருக்கவும் மாட்டேன். லவ் யூ ஆல். ஒரு நிமிஷம். சூர்யா இன்னைக்கு வரதா இருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிச்சயமா வருவாரு. என்ன ஷூட்டிங் இருந்ததுனால அவரால் வர முடியல. ரொம்ப வரதா இருந்தாரு. காலையில வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா எல்லாரும் வாங்க. நிறைய தியேட்டர் போறோம் இந்த டீம். நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு உத்வேகம். மௌனம் பேசியது 2க்கு எல்லாரும் காத்திருங்கள். Thank you Ganesh ji. Thank you so much for bringing this Maunam Pesiyade back to the theaters. Thank you Amir sir. And to Amir ரொம்ப சீரியஸா இருக்காருடா. Amir ரொம்ப சீரியஸா இருக்காரு. தெரியல லைலா I love you Amir sir. And I love all of you. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த திரைப்படம் மௌனம் பேசுது என்ற திரைப்படத்தை உருவாக்கி நான் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு விதை போட்டது ஒரு ஆள் இல்லை, 2 ஆள். ஒன்று முதல்ல சூர்யா, 2வது
சூர்யா அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவரும் ஷூட்டிங்கில் இருந்தார், நானும் ஷூட்டிங்கில் இருந்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். இத்தனை வருடங்களுக்கு பின்னால் இந்த படம் உங்ககிட்ட அதே உயிர்ப்போடு இருக்குன்றது ஒரு டைரக்டராக எனக்கு இதை விட பெருமையும் சந்தோஷமும் வேறு எதுவுமே கிடையாது. நான் ரிலீஸ் டைமில் கூட இந்த படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்ததில்லை, அப்பவும் போகலை, இப்போவும் கடைசியாக தான் உள்ளே வந்தேன். இந்த படத்துக்குள்ளே எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் யாருன்னா லைலா தான். இந்த ஸ்கிரிப்டை பண்ணும்பொழுதே லைலா கிட்ட தான் போய் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, கிளைமேக்ஸில் தான் வருவீங்க, படத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருவீங்க, படத்தோட விளம்பரத்தில் உங்கள் பேர் போட மாட்டேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருந்த லைலா அதை ஒத்துக்கிறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு லைலா வந்து நான் நந்தாவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஹீரோயின் லைலா நான் நிறைய சைட் அடிச்சிருக்கேன். அவங்க அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் ஃபுல்லாக ஷூட்டிங் டைமில் அவங்க என் கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க மதுரைக்கு போனாங்கன்னா ஃப்ளைட்டில் ஏற்றி விட்றதுக்கு நான் காரில் கொண்டு போய் இங்கேருந்து ட்ராப் பண்ணி விட்டு வருவேன். நான் அதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய டியூட்டியாக செஞ்சேன், நீங்கள் வேறு. மற்றபடி நந்தா அந்த படத்தில் கண்ணன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ராம்ஜி படம் தொடங்கி 10 நாள் கழித்து தான் உள்ளே வந்தார். படத்துக்கு முதல்ல வேறு ஒரு கேமராமேன் இருந்தார், அப்புறம் 10 நாள் கழித்து தான் உள்ளே வந்தார். அன்னைக்கு வந்த ராம்ஜி இப்போ வரைக்கும் என் கூட தொடர்ச்சியாக இந்த படம் வரைக்கும், இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற படம் வரைக்கும் அவர் தான் கேமராமேன். யுவன் சங்கர் ராஜா கேட்கவே வேண்டாம். என்னுடைய திரைப்படங்கள் ஒரு சிலைனா யுவன் சங்கர் ராஜா தான் கண்ணு. அந்த கண்ணை எடுத்துட்டா அந்த சிலைக்கு உருவமே கிடையாது. அதுபோல் இந்த நிமிடம் வரைக்கும் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற படம் வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான். மொத்தத்தில் இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த எனக்கு, என்னுடைய கணேசனுக்கு, ஒரு முதல் பட தயாரிப்பாளரோட இத்தனை வருடங்கள் அதே நட்போடு பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். கடவுள் கொடுத்த வரம், உங்கள் அன்பும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நான் மீண்டும் இந்த இடத்துல என்னை இயக்குனராக்கி அழகு பார்த்த சூர்யாவுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் ஆக்சுவலாக அவர் ப்ரொடியூசரு, அதனால் நானும் ஒரு நட்போடு இருக்கோம் முடிவு பண்ணேன். அது அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க, நான் அதனால் அது அவங்க தான் முடிவு பண்ணோம். அப்பவும் இவர் தான் பிஆர்ஓ, இப்பவும் இவர் தான் பிஆர்ஓ. அதே நட்போட ஒரு 1/4 நூற்றாண்டுன்றது சும்மா கிடையாது. ஒரு திரைத்துறையில் எனக்கு உள்ளே நுழையும் போது எனக்கு ஒன்றும் பிடிப்படலை. 23 வருஷம் ஆச்சா, என்ன பண்ணோம், மொத்தமே 4 படம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஆனாலும் நான் பண்ணின ஒவ்வொரு படமும் உங்ககிட்ட மனசில் நிற்கிதுங்கும் போது எனக்கு போதுமான. நான் அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் இதே போல் உங்ககிட்ட இருந்தால் அதை விட எனக்கு வேறு சந்தோஷம் கிடையாது. ரொம்ப நன்றி. நிறைய அப்டேட் கேட்டீங்க. வடசென்னை வாடிவாசல் 2 எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கேன். வெற்றியும் தயாராக இருக்காரு. அதுக்கான சூழல் வந்தவரை தொடங்கிடுவோம். வடசென்னை 2வும் வெற்றி உறுதியாக சொல்லியிருக்காரு, அசுரனும் சொல்லியிருக்காரு. இப்போ நான் இறைவன் பெருவன் ஃபைனல் ஷெடியூலில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய மாயவலை தயாராகி சென்சாருக்கு ரெடியாக இருக்குது. முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நன்றி. லைலா அவர்கள் இந்த படத்துக்காக பாம்பேலேருந்து ஷிப்ளூ அவங்களுக்கு ஒரு பெரிய ஓ போடுங்க. இந்த திரையரங்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நினைவு இருக்கும்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 80s நினைக்கிறேன் நான். 80s வந்து அப்படி நீளமாக அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மேலே போகும், ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த திரையரங்குக்கு முதல் முறையில் நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து
இந்த திரையரங்கில் சிம்லா ஸ்பெஷல் படம் பார்த்தேன் நான். அப்போ இருந்து இதே திரையரங்குக்குள்ளே நான் திரும்ப வந்து என்னுடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி அதனுடைய அடுத்த தலைமுறை விஷ்ணுவோட நட்பாக இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வரம் தான். நன்றி நன்றி. இவங்களோட 2D தானே 2D ப்ரொஜெக்ஷனு 3D ப்ரொஜெக்ஷனே நான் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன். இப்படி நிறைய நினைவுகள் இந்த திரையரங்கில் எனக்கு இருக்குது. அந்த நினைவுகளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி நன்றி. நீங்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி சூர்யா சார் ஹீரோ, அமீர் டைரக்ஷன், மற்ற எல்லா விஷயமும் வெகு விரைவிலே வரத்துக்கு அடுத்ததா தம்பி திரு கார்த்திக் அவர்கள், அப்புறமா என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் அமீர் அவர்கள் அபராஜித் ஃபிலிம்ஸ்ல ஒரு இல்லைன்னா புதுசா ஒரு படம் பண்றதுக்கு நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். நீங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவும் நடக்கும். நன்றி. அவர் இந்த மாதிரி எதையாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப மைண்டில் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நடக்கும். முத்தண்ணா மாதிரி பேப்பர் டவுன் ஆக ஆடியன்ஸ்